ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. அது என்னன்னா, நடிகர் அஜித் குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கிய பேட்டி ஒன்று அளித்திருக்கிறாரு. அவர் அளித்த அந்த பேட்டி தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாகிட்டுருக்கு. ஆக்சுவலி அவர் பொதுவாக அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீடியா கிட்ட இன்டரப்ட் ஆக மாட்டார். ஆனால் இப்போ அவருடைய தாயார் இறந்த நிலையில் அவர் தாயார் பற்றி சில வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்கிறாரு. அதில் அவர் அழுதபடி சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாக பரவிட்டுருக்கு. அப்படி என்ன பேசினாரு அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க அதை பார்க்கலாம். ஆக்சுவலி மறைந்த தாயின் உடலை மின் மயானத்திற்கு தோளில் சுமந்து நடிகர் அஜித் குமார் சென்றிருக்கிறாரு. அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாகவே இருக்குது. வயது மூப்பு காரணமாக காலமான தனது தாயார் மோகினிமணியின் உடலை நடிகர் அஜித் குமார் கண்ணீரோடு சுமந்து சென்று சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இறுதி சடங்குகளை நிறைவேற்றியிருக்கிறார். தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திர நடிகரான அஜித் குமாரின் தாயார் மோகினிமணி வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் காலமானார். அவரது இறுதி சடங்குகள் சென்னை பெசன்ட் நகர் உள்ள மின் மயானத்தில் நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடைபெற்றது. தனது தாயாரின் இறுதி சடங்கில் ஒரு கடமையுள்ள மகனாக கண்ணீரோடு உடலை சுமந்து சென்று அஜித் குமார் இறுதி அஞ்சலி செலுத்திய காட்சிகள் இப்போ வரைக்கும் பார்ப்போரை நெகிழ வைத்திருக்கு. ஸோ கடந்த சில ஆண்டுகளாகவே வயது மூப்பு சார்ந்த உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த மோகினிமணி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் தூக்கத்திலேயே அமைதியாக உயிர் நீத்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு அஜித்தின் தந்தை பி சுப்பிரமணியம் காலமான நிலையில் தற்போது தாயாரை இழந்து அஜித்குமார் குடும்பத்தினர் பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். தாயார் இயற்கை எதிய சமயத்தில் துபாயில் இருந்த நடிகர் அஜித்குமார் இச்செய்தியை கேட்டு உடனடியாக சென்னை ஈச்சம்பாக்கத்தில் உள்ள தனது இல்லத்திற்கு விரைந்து வந்து தாயின் முகத்தை கண்டு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். நடிகர் அஜித்தின் குடும்பத்தினர் விடுத்த அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தங்கள் தாயாரின் மறைவு தங்களுக்கு பேரிழப்பு என்றும் இந்த துயரமான நேரத்தில் தங்களின் தனிப்பட்ட குடும்ப சூழலை மதித்து அமைதியான முறையில் துக்கம் அனுசரிக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். ஸோ அதுக்கு இணங்க தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரசிகர்கள் யாருமே அனுமதிக்காமல் இந்த முறைப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைதியாக இவருடைய இறுதி ஊர்வலமானது நடந்திருந்தது. அதன்படியே பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் கூட்டத்தை தவிர்த்து மிக நெருக்கமான உறவினர்கள் முன்னிலையில் இறுதி சடங்குகள் திட்டமிட்டு நடைபெற்றது. சென்னை ஈச்சம்பாக்கத்தில் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த மோகினிமணியின் உடலுக்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்ட பின் இறுதி ஊர்வலமாக பெசன்ட் நகர் மின்மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு தனது தாயின் இறுதி பயணத்தில் அவரே முன்னின்று உடலை சுமந்து சென்று மின்மயான முறைப்படி தகன சடங்குகளை கண்ணீரோடு செய்து முடித்தார். இந்த நிலையில் அஜித்தின் தாயார் மறைவுக்கு திரையுலகை சேர்ந்த பலரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். தமிழக முதல்வர் விஜய் நேரில் அஜித்தின் இல்லத்திற்கு சென்று அவருடைய கைகளை பிடித்து ஆறுதல் கூறி தனது நெருங்கிய நண்பனுக்கு தோள் கொடுத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் நடிகை த்ரிஷா, நாசர், இயக்குனர்கள் சிவா, சங்கர், ஏஎல் விஜய் மற்றும் நடிகர் சரத்குமார் உள்ளிட்ட பல முக்கிய பிரபலங்கள் அஜித்தின் இல்லத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தனர். திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் தனது தாய்க்கு செய்ய வேண்டிய இறுதி கடமைகளை எளிய மகனாக முன்னின்று அஜித்குமார் நிறைவேற்றிய விதம் அங்கிருந்தவர்களையும் அவரது ரசிகர்களையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்திருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஸோ அவர் இந்த மாதிரி செய்ததை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் அஜித் அவர்கள் அவங்களுடைய தாயார் பற்றி சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தாயார் சொன்ன கடைசி வார்த்தையையும் நெகிழ்ச்சியோடு சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த நியூஸையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடிகர் அஜித்குமாருடைய தாயார் மோகினிமணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிறந்த ஒரு துணைக்கு சப்போர்ட் செய்கிற விதமாக அவர் இருந்ததாக தாள்கள் அவர் குறிப்பிடுறாரு. அன்பு தாயார் திருமதி மோகினிமணி அவர்கள் வயதில் நிறைய சப்போர்ட்டோடு இருந்ததாகவும் அஜித்குமாருக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலிமை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது.
எல்லையற்ற அன்பு, அமைதியான மனிதவலிமை, ஞானம், கண்ணியம் இதெல்லாம் வந்து உருவாக காரணமாக இருந்தது என் தாய் தான் அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்த அத்தனை விஷயங்களுமே என் தாயார் கொடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு. தற்போது அஜித் அவர்கள் முன்னொரு பேட்டியில் பேசிய அம்மாவுடைய இந்த சிறப்பு தாள்கள் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. மேலும் இவங்க தாயார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியாக ஒரு வார்த்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா, எப்பயுமே யாரையுமே வந்து எதுக்காகவும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்கள கஷ்டப்படுத்தி அதில் நல்லா இருக்கணும்னு நீ நினச்சினா அது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஆபத்தில் தான் போய் முடியும். அதனால் அந்த தவறை செய்யக்கூடாது. நீயும் உன் அண்ணன் தம்பி யாருமே அந்த தவறை செய்யக்கூடாது. இது நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக இந்த வார்த்தை சொன்னதாகவும் தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஜித்துடைய தாயார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷாலினியை ஒரு மகளாக பார்த்ததாகவும் மகளாகவே நடத்தினதாகவும் தாள்கள் பரவுது. இவங்களுடைய இறப்பில் வந்து பெரிய பாதிப்பு ஷாலினிக்கும் வந்து இருந்ததாகவும் தாள்கள் கசிந்திருக்கு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து மாமியார் மருமகள் இருப்பாங்களா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய டவுட் தான். அப்போ இருந்து காலத்துலேயும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய காலத்துலேயும் இல்லை. எல்லாமே மாறினாலும் இந்த ட்ரெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறாமல் இருக்கும். ஆனால் அஜித் வீட்டில் அந்த மாதிரி ஒரு நாளும் பிரச்சனை வந்ததே இல்லையா. அவங்க தாயார் எப்பயுமே வந்து ஷாலினி கிட்ட ரொம்ப அன்பாகவும் ஒரு மகள் போலவே வந்து இருப்பாங்களா, அதாவது மகளை நடத்துறது போலவே இருப்பாங்களா. அதனால் ஷாலினிக்கு அவங்களுடைய மாமியார்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தாள்கள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கசிந்திருக்கு. ஸோ அஜித் அவர்கள் மன உருகி முன்னொரு இதில் பேசிய இந்த ஒரு வீடியோ இப்போ அவங்க ரசிகர்கள் ட்ரெண்டாக்கி அஜித் அவர்கள் ஒரு தாய்க்கு சிறந்தவராக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டுருக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய நிறைய குடும்ப விஷயங்கள் வெளியவே வந்ததில்லை, வெளியவும் வரவும் விடமாட்டார் அஜித் அவர்கள். அதனாலேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவருடைய குடும்பத்தை பற்றி அவ்வளவா தெரியாமல் இருக்கும். ஆனால் இவங்களுடைய தாயார் மறைவுக்கு பின்னாடி அவங்க தாயார் குறித்து நிறைய நல்ல விஷயங்கள் இப்போ வெளியாகி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அந்த நியூஸை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய ட்ரெண்டிங்கான நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோவுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய நியூஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.